மீண்டும் இணைந்திருக்கின்றோம். இன்றைய உறவுகளின் சங்கமம் நிகழ்ச்சியினூடாக காலத்தினுடைய அவசியம் குறித்தும் காலத்தினுடைய தேவையை உணர்ந்தும் வெளிவரப்போகின்ற எமது இனம் சார்ந்த நூலாக புக் லான்ச்சிங் ஈவெண்ட் என்று சொல்லி நாடு கடந்த தமிழர் அரசாங்கத்தினால் அந்த துணைப்பொருள் அமைக்கப்பட்டு வருகின்ற 31ஆம் தேதி இம்மாதம் சனிக்கிழமை மாலை 6:30 மணியிலிருந்து இரவு 9:30 மணி வரை ஒரு சிறப்பான ஒரு வரலாற்று பார்வையுடன் கூடிய நிகழ்ச்சியாகவே நாங்கள் இதை பார்க்கின்றோம். ஒரு புத்தக வெளியீடு என்பதற்கு அப்பால் ஒரு பேராசிரியர் எழுதியவர், மிக முக்கியமான அறிவு பதவிகளை வைத்துக் கொண்டிருப்பவர், அதுவும் மிக முக்கியமாக இந்தியாவை சார்ந்தவர் என்னும் பொழுது அது இவ்வளவு தூரம் முக்கியத்துவம் பெறுகின்றது என்பதை ஏற்கனவே இதில் கலந்து கொண்ட திரு ஆறுமுகம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அந்த வகையில் உங்களுக்கு தெரியும், ஹரோ சிவிக் சென்டர் என்பது அதனுடைய 2nd ஃப்ளோர் 2வது மாடியிலே அது ஸ்டேஷன் ரோட் ஹரோவில் அமைந்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை நீங்கள் GTV உட்பட மற்ற ஊடகங்களிலும் அறிந்து கொள்ளலாம் என்பதையும் அறிய தருகின்றோம். இந்த நூலினுடைய நூல் களமிறங்குவது என்றுதான் நாங்கள் சொல்லலாம். அந்த களமிறங்குகின்ற தாற்பயம் அல்ல தாக்கம் எவ்வளவு தூரம் நாங்கள் அதை உணரப்போகின்றோம், இதை நாங்கள் இந்த புத்தகத்தின் மூலம் இன்னும் எவ்வளவு தூரம் எங்களுடைய சர்வதேச அரங்குக்கு வெளிப்படுத்தப் போகின்றோம். சில வேளையில் நாங்கள் தெரியாத பல விடயங்கள். அந்த வகையில் இங்கே நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தினுடைய தாயக அபிவிருத்தி விவகார அமைச்சர் திருமதி பாலாம்பிகை முருதாஸ் அவர்களும் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தினுடைய தற்போதைய பாராளுமன்றம் உறுப்பினராக பிரித்தானியாவை மையப்படுத்தி இயங்கி வருகின்ற திரு கே ஆறுமுகம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அந்த வகையில் நீங்கள் சொல்லுங்கள், அடிக்கடி நீங்கள் இப்பொழுது எங்களுடைய சமகால நிலவரம், அரசியல் நிலவரம் தாயகத்திலும் சரி இங்கும் சரி மிக உணர்வுபூர்வமாக தாயக பெற்றோடு குரல் கொடுத்து வருபவர் என்ற முறையில் இன்றைக்கு ஒரு ஆட்சி மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. வேறொரு விடயம் இந்த புத்தகத்தோடு ஒப்பிடும் பொழுது. இருப்பினும் இன அழிப்பு செய்தவன் அல்லது இன அழிப்புக்கு தலைமை தாங்கியவன் இன்றைக்கு ஊரம் கட்டப்பட்டுள்ளான். அந்த ஊரம் கட்டப்பட்டது என்பதற்கு அப்பால் இந்த நேர அவசியத்தை உணர்ந்து இங்கு புலம்பெயர் அமைப்புகள் கொண்டு செல்ல வேண்டிய ஒரு வீச்சு பெற்ற தாக்கத்தை உணர்ந்திருக்கிற கட்டத்தில் இவ்வகையான இன அழிப்பு படுகொலைகளை ஆவணப்படுத்திய ஒரு நூல் வெளிவருவது எவ்வளவு தூரம் அவசியமாக அல்லது முக்கியத்துவம்? நிச்சயம் இது மிகவும் ஒரு சிறந்த ஒரு புத்தகம். சிறப்பாக இந்த காலகட்டத்தில் வந்தது நல்லது. ஆனால் அதை நாங்கள் சரியான வகையில் உபயோகிக்கப்படுத்த வேண்டும். அந்த சந்தர்ப்பத்தையும் என்று சொன்னால் இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் கொண்டு வந்த அந்த முயற்சிகள் கால தாமதப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மேற்குலகு இலங்கையில் நடந்த ஆட்சி மாற்றத்துக்கு முக்கிய காரணம் சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் இல்லை, மேற்குலகத்தான் இருக்க வேண்டும். அதனுடைய அழுத்தம் இல்லை, அவர்களுடைய ராஜதந்திரம், அவர்களுடைய சதி இது அங்கே நடைபெற்றிருக்கிறது. அதை சாதாரணமாக அந்த உளவு பிரிவுகளுடைய ஊடுருவல், இந்தியாவுடைய ஊடுருவல் எல்லாம் இந்த அங்கே நடந்த ஆட்சி மாற்றத்துக்கு முக்கிய காரணமாக இருக்கும். ஆனால் இது சாதாரண மக்கள் விளங்கிக் கொள்வது ரொம்ப கஷ்டம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் தமிழ் மக்களுடைய வாக்குகளால் தான் இவர் வெற்றி பெற்றார், அவர் தோற்கடிக்கப்பட்டார் என்று கருதுகிறோம். ஆனால் இதுக்கு பின்னால பல சதி வேலைகள் நடந்திருக்கிறது. இதை நான் சொல்லவில்லை, அதுக்கு முதல் அங்கே நடந்த தேர்தல் மேடைகளிலே பேசியிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் நாம் அதிக வேலை செய்ய வேண்டும். இங்கே வெளி நாடுகளில் புலம்பெயர்ந்த மக்கள் அதிக தனியாக இந்த அமைப்புகளுக்காகவும் நாடு அரசாங்கத்தில் உள்ளவர்களும் மட்டுமல்ல வேலை செய்யணும். ஒவ்வொருத்தர்களும் தங்களுடைய சக்திக்கு உட்பட்ட வகையில் தங்களுடைய என்ன திறமை இருக்கோ, எந்த வகையில் அதை பயன்படுத்த முடியுமோ அந்த வகையில் ஒவ்வொருத்தரும். இன்றைக்கு நாங்கள் செய்கிறது முதல் அரசியல் யுத்தம் நடந்தது சில காலத்தில், இப்போ இந்த ஆயுத யுத்தம் நடந்தது, இன்றைக்கு ராஜதந்திர யுத்தம் நடக்குது. இந்த ராஜதந்திர யுத்தத்தில் இன்றைக்கு எங்களை அழித்தவர்களை, எங்களை 21 நாடுகள் அழித்தன. இலங்கை அரசாங்கம் அழிக்கவில்லை, 21 நாடுகள் சேர்ந்து தான் அழித்தது. 2வது உலக யுத்தத்தில் பங்கு பெற்று எதிரெதிராக பங்கு பெற்ற நாடுகள் எல்லாம் சேர்ந்து தான் எங்களை ஒரு சின்ன நாடு, பிறக்காத நாடு ஒன்றை அழித்தது. ஆனால் இந்த சூழ்நிலையில் இன்றும் அவர்கள் எங்களுக்கு திரும்பவும் எங்களுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் இன்றைய தேர்தல் முடிவுகள் அமைந்திருக்கிறது. ஆகவே ஏன்னு சொன்னால் ஆனால் இதுக்கு சில மக்கள் எதிர்ப்பு சொல்லக்கூடிய இது இருக்குது. ஆனால் இது உண்மை. சிலருடைய கருத்து அங்கே உள்ள மக்கள், நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். அங்கே உள்ள மக்களுடைய நிலை நாங்கள் இங்கே இருந்து கதைப்பது போல மிகவும் கொடுமையான இது. அவர்கள் அன்றைக்கு ஒரு நிகழ்ச்சியில் உங்களுடைய நிகழ்ச்சியில் சொல்லியிருக்க, இன்றைக்கு நாங்கள் ஒரு சுவாசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருக்குன்னு சொன்னார்கள். அது நிச்சயம் உண்மை. ஆனால் அந்த நிலையை ஒரு இன்னும் கொடுமையான ஒரு இன அழிப்புக்கு எங்களை இட்டு செல்லக்கூடிய இன்று இல்லாட்டிலும் அடுத்த இன்னொரு தலைமுறைக்கு அந்த இன அழிப்பு கடத்தப்படுகிறது. நான் இதை சொல்லவில்லை.
பிரித்தானிய பாராளுமன்றத்தில் சிவன் மெக்னாட் அந்த எம்பி சொன்ன அந்த 3 எம்பி மேரை தூதரகம் அங்கே கூட்டிக் கொண்டு இங்கே ஒரு கூட்டம் நடந்தது பார்லிமெண்ட்டுக்குள்ள. அந்த கூட்டத்திலே அவர் சொன்னா அவர்கள் இலங்கைக்காக வாதாடின, எங்களுக்காக இல்லை நீதிக்காக வாதாடின. இன்றைக்கு சரியான தீர்ப்பு தமிழ் மக்களுக்கு கிடைக்காவிட்டால் இன்னும் 20 வருடங்களுக்கு பின்பு இன்னொரு இன அழிப்பு நடப்பதற்கான சூழ்நிலை உருவாகும் என்று. இன்றைய சூழ்நிலை, இன்றைய நடந்த தேர்தல் முடிவுகள் அதைத்தான் சொல்லுவது. இன்றைக்கு சில எங்களுக்கு ஒரு நாங்கள் சுவாசிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கலாம். அதை அந்த மக்கள் கொஞ்சம் இதாக மற்ற இன்னொரு வகையில் அது மலங்கடிக்கப்படுகிறது. என்ன மாதிரி என்று சொன்னால் அங்கே உள்ள இளைய சமுதாயத்தை திசை திருப்பி அந்த விடுதலை உணர்வுள்ள அல்ல அந்த மண்ணை மீட்க வேண்டும் என்று நினைக்கிற மக்களுடைய சிந்தனைகளை வேறு திசையில் மாற்றக்கூடிய நடவடிக்கைகள் இலங்கையில் நடந்து கொண்டிருக்குது. அப்போ இது எல்லாம் எங்களுக்கு ஒரு பாதிப்பான ஒரு காலகட்டமாகத்தான் என்னுடைய சிற்றறிவுக்கு ஏற்றவர்கள் இந்த புத்தகத்தினுடைய அவசியம் அதுதான் அந்த நிலையில. அப்ப இதை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி நாங்கள் ஒவ்வொரு தடவை தனி ஒரு ஆள் என்ற வேலை அல்ல, இது ஒவ்வொரு தமிழ் மகனுடைய கடமை. இன்றைக்கு எங்களுடைய போராட்டம் வந்து இலங்கை தமிழ் மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் இன்னைக்கு இந்தியா தமிழ் மக்களில், பிரித்தானிய தமிழ் மக்களில், சிங்கப்பூர் தமிழ் மக்களில், மலேசியா தமிழ் மக்கள், மொரிஷியஸ் தமிழ் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த தமிழர்களுக்கு ஒரு விடுதலை வேணும் என்றதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். நான் கடந்த ஐக்கிய சபை அந்த இதுக்கு வந்திருந்த மொரிஷியஸில் உங்களுக்கு தெரியும், அங்கே ஒரு மகாநாடு நடந்து அந்த அரசு எங்களுக்கு ஆதரவாக வாக்களித்தது ஐக்கிய சபையில். அங்கே நடந்த தமிழ் மக்களுடைய அந்த குறுகிய காலத்துக்குள்ள மொரிஷியஸில் ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே அங்கே அந்த தமிழ் மக்கள் ஒன்று சேர்ந்து அந்த அரசை எங்களுக்கு சாதகமான ஒரு நிலைக்கு மாற்றினார்கள். அதே போல ஒவ்வொரு தமிழ் மக்களும் தங்களால் இயன்ற தங்களுடைய சக்திக்கு உட்பட்ட தங்களால் இன்றைக்கு எங்களுடைய சமுதாயத்தில் படித்தவர்கள், அதாவது பல்கலைக்கழகத்தில் படிக்கிற பிள்ளைகளின் எண்ணிக்கை கூட. அப்ப அந்த பிள்ளைகளால ஒரு மாணவர் அமைப்பெல்லாம் ஒரு நாட்டில் ஒரு பெரிய ஒரு இதை ஏற்படுத்த முடியும். நாங்கள் இன்றைக்கு இந்த ஒரு விழிப்புணர்வு, அது பிறகு ஒரு புரட்சி செய்கிற அந்த தன்மைகள் எங்களிடம் வர வேணும். அப்ப இந்த புத்தகங்களை வாசிக்கும் பொழுது அந்த நிலை விழிப்புணர்வு சிலக்களை அறிவுகள் ரீதியாக எங்களுக்கு அந்த விழிப்பு ஒன்று ஏற்படும். அதன் பிறகு எங்களுக்கு அந்த வெறும் எங்களுக்கு ஒரு சக்தி உண்டு, நாங்கள் இதை போராட வேணும் என்ற ஒரு சக்தியை நான் சொல்லல. அதுமேந்தி ஜனநாயக ரீதியிலேயே நாங்கள் எங்களுடைய விடுதலையை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேணும். அதுக்கு இந்த புத்தகம் மிக உறுதுணையாக இருக்கும் என்று நான் கருத. நாங்கள் இன்றைக்கு அழிப்பு நடந்த நிறுவ வேண்டியது எங்களுடைய கடமை. அதுக்கு இந்த புத்தகம் உறுதுணையாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம். இதோட இன்னும் சாட்சிகள் பதிவு செய்யப்பட வேண்டும், ஆனால் இது மிக உறுதுணையாக இருக்கும். இன்று ஒரு பக்கம் நாங்கள் இந்த இலங்கையில் நடந்த இன அழிப்புக்கு ஒரு நீதியை கேட்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு நாங்கள் அடுத்த ஒரு நகர்வாக எங்களுக்கு சர்வஜன வாக்கெடுப்பு தமிழ் மக்களுடைய நிலத்திலும் புலத்திலும் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று சர்வதேசத்தையும் ஐக்கிய நாடு சபையையும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த அதை எண்கள் முன்னெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு. அது இந்த குற்றங்களுக்கான நீதி ஒரு பக்கம், ஆனால் எங்களுக்கான தீர்வு இன்னொரு பகுதி. அப்ப அதையும் நாங்கள் பெறுவதற்கான ஒரு போராட்டங்கள் அல்லாட்டி பரப்புரைகள் செய்ய வேண்டியது தமிழ் மக்களுடைய கடமை. அந்த வகையில் அமைச்சர் திருமதி பாலாம்பி அம்ருதாஸ் அவர்களை நான் இந்த அழைப்புதலை பார்க்கும் போது உண்மையில மக்களை இதில் திரு ஆறுமுகம் அவர்கள் வலியுறுத்துவது போல ஒரு பொதுமகனாக நாடுகள் தமிழர் அரசாங்கமோ அல்லது முன்னால் அவர் இடம்பெற்ற பிரித்தானிய தமிழர் பேரவையின் உறுப்பினர் என்ற இதில் இந்த குரல் கொடுக்கவில்லை. உண்மையில் ஒரு பொதுமகனாக இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய தாயகத்தில் நிகழ்ந்த அத்தனை கொடுமைகளையும் இன்று நடந்து கொண்டிருக்கிற வன்கொடுமைகளையும் அல்லது நாங்கள் மீட்க வேண்டிய அவசியம் தொடர்பாகவும் பெற்றெடுக்க வேண்டிய அவசியம் தொடர்பாகவும் இந்த புத்தகத்தில் வலியுறுத்தப்பட்ட புத்தகத்துக்கு நாங்கள் கொடுக்கின்ற வரவேற்பு, இதில் அவர் எழுதிய எங்களுடைய பேராசிரியர் இங்கு வருகை தரும் பொழுது வருகின்ற 34 வருகை தரும் பொழுது இதில் நாங்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு அந்த மண்டபத்துக்கு ஏற்றவாறு நாங்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு ஒவ்வொரு புத்தகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வது மிக மிக அவசியம். உண்மையில் இந்த புத்தகத்தை அவர் தயாரிப்பதற்கு இந்த புத்தகத்தினுடைய விசாலம் அல்லது அதனுடைய வடிவத்தை பார்க்கும் பொழுது உண்மையில் இது ஒரு காட்சி பொருளாக அல்லது காட்சி பொருளை நோக்கமாக கொண்டு அமைக்கப்பட்டதாக நாங்கள் எண்ணக்கூடாது, கடைசியும் இல்லை, அப்படியான எண்ணமே எங்களுக்கு தோன்றக்கூடாது. உண்மையில் இது ஒரு அறிவு, அதாவது அறிவு பொக்கிஷம் என்பது ஆவணம் என்று சொல்லலாம்.
ஆவணம் என்பது கப்பால் திருமதி பாலாம்பிகை முருகதாஸ் நீங்களும் பார்த்திருப்பீர்கள். ஒவ்வொரு பக்கத்திலும் மிக மிக தெளிவாக ஆங்கிலத்திலே, ஒரு சாதாரணமாக ஆங்கிலத்தில் இன்றைக்கு புலமை கொண்ட ஒவ்வொருவரும் அல்லது ஆங்கிலம் தெரிந்த ஒவ்வொருவரும் நன்றாக எங்களுடைய சரித்திரங்களை, சரித்திர சம்பந்தமான விடயங்களை, அல்லது நாங்கள் எவ்வளவு தூரம் எங்களுடைய நிலப்பரப்பை ஆட்சி செய்தோம், அங்கிருந்து இன்று வரை எங்களுடைய உரிமைகள் அங்கு நிலைநாட்டப்பட்ட விடயங்கள், அல்லது திரு ஆர்முகம் அவர்கள் குறிப்பிட்டது போல ஆரம்பகால அரசியல் வழி போராட்டம், அதன் பின்பு எடுக்கப்பட்ட அவசியமான ஆயுத வழி போராட்டம், அதன் பின்பு இப்பொழுது நாங்கள் எடுத்திருக்கின்ற போராட்டம் வரை மிக மிக தெளிவாக தன்னுடைய நடையின் மூலம் ஒரு அறிவு சார்ந்த விடயத்தில் கொண்டு சென்றிருக்கிறார் இல்லையா? எனவே இதை நாங்கள் இது ஒரு காலத்தினுடைய மிக முக்கியமான தேவை என்பதற்கு அப்பால் ஒரு சரியான நேரத்தில் கொண்டு வருகின்ற ஒரு விடயமாக இவர் கையாளுகிறார். அதைத்தான் நாங்கள் இங்கே பார்க்கலாம். இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்கள், பூகோள ரீதியான மாற்றங்கள் எல்லாவற்றிலும் ஒரு பொருத்தமான நேரத்தில் கொண்டு வந்திருக்கிறார். எனவே இதில் நாங்கள் பலம் சேர்க்க வேண்டிய பொறுப்பு எங்களிடம் இருக்கிறது. அந்த வகையில் திருமதி பாலாம்பிகை முருகதாஸ் இன்றைக்கு நாடுகளது தமிழக அரசாங்கமும் அமைக்கப்பட்ட அமைச்சுக்கள் இன்றைக்கு இன அழிப்பு இது தொடர்பாக பலவிதமான முன்னெடுப்புகளை முன்னெடுத்தது. அதில் இவற்றை இன்றைக்கு குறிப்பாக போர்க்குற்றங்கள், இன அழிப்பு, மானிடத்துக்கு எதிரான மனிதநேய நடவடிக்கை குற்றங்களாக இருக்கலாம், மற்ற குற்றங்களை இதில் உள்ளடக்கிய தன்மைகள் இவற்றை இன்று வரை தெரியாதவர்களும் மத்தியில் பலர் இருக்கின்றார்கள். எனவே இந்த புத்தகத்தின் மூலம், இந்த புத்தக வெளியீட்டின் மூலம் பிறப்புற நன்மையாக நீங்க என்னத்தை பார்க்குறீங்க? நிச்சயமாக நன்மைதான் கிடைக்கும். என்னன்னு சொன்னா, அழுதழுதும் பிள்ளை அவள் தான் பெற வேண்டும். நாங்கள் எங்களோட எவிடன்ஸுகளை என்னென்ன நடந்ததுன்றதை நிரூபிச்சாத்தான் நாளைக்கு வெளிநாடுகள் எங்களை அக்செப்ட் பண்றதுக்கு நிச்சயமாக முடியும். அப்ப இதை நாங்க இப்ப சில பேர் தெரியாம இருக்கலாம், சில பேர் நாங்கள் கிரைம் என்று சொல்லலாம், ஜெனசைட் என்று சொல்லலாம், ஒவ்வொருத்தரும் வித்தியாசமா சொல்லலாம். அது எங்களுக்கு என்ன நடந்தது, எங்கள் இப்போ போராட்டம் தொடங்கிச்சது என்ன நடந்தது, அதுக்கு பிறகு என்ன நடந்தது என்ற உண்மை சம்பவங்கள் அத்தனையும் இதில் அடங்கி இருக்கு. அப்ப இந்த புத்தகங்களை நாங்க உண்மையா ஒரு கதை புத்தகம் பண்ணி நாங்க விற்கல. இது அவர் உண்மையாக 5 வருஷமாக இந்த ஆவணங்களை திரட்டி ஒரு வருஷம் சென்றது எழுதுறதுக்கு. அப்ப அந்த புத்தகம் இவ்வளவு ஹெவியானது. அது மட்டுமல்லாமல் தன் பணத்தை தான் செலவழிச்சு இதை எழுதியிருக்கிறார். தன் நேரம், பணம் எல்லாம் செலவழிச்சு எழுதின புத்தகம் இது. ஒவ்வொருத்தர கையிலும் இருக்க வேண்டியதுன்றதுதான் அவற்ற நினைவால் எழுதப்பட்டது. உண்மையிலேயே அவர் நினைக்கையில தான் மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்க வேண்டும் என்று நினைச்சவர் ஒழிய அதுக்காக பணம் வேண்டும் என்று நினைக்கையில். ஆனா அவர் தன் பணத்தை செலவழிச்சு வேண்டத்தை நாங்கள் இப்பொழுது ஒரு மனுஷர் ஒரு வேலையை செய்யும் பொழுது நாங்கள் அவரை கஷ்டப்பட விட்டால், அவற்றை நேரத்தையும் செலவழிச்சு காசையும் செலவழிச்சு விட்டால் நாளைக்கு அந்த வேலையை அவர் எடுத்து செய்ய போறார். அமைச்சர் பாலாம்பிகை முருகதாஸ் நீங்கள் சொன்னது போல இன்றைக்கு அவர் இதை எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பாராத மேலே இந்த புத்தகத்தை படைத்திருக்கின்றார். ஒரு இனம் சார்ந்த, ஒரு இனத்தினுடைய மீட்பு தொடர்பாக, இனமடைய வேண்டிய விடுதலை தொடர்பான நோக்கம் கொண்டே இதனுடைய சர்வதேச அரங்குக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு உயரிய பணியில தன் பொருட்செலவை செய்திருக்கிறார். அவர் சாதாரணமாக ஒரு பெரிய ஒரு செல்வந்தனாகவும் நாங்கள் எடுக்க முடியாது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு பெரும் இந்த புத்தகத்தை, ஒரு புத்தகத்தை பார்க்கும் போது சாதாரணமாக ஒரு புத்தகம் எவ்வளவு தூரம் அச்சுப்பதிப்பு உட்பட அல்லது இதனுடைய பெறுமதி எவ்வளவு இருக்கும் என்று நாங்கள் அனுமானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் இதை நான் உங்களிடம் ஒரு தனிப்பட்ட முறையில் கேட்கிறேன். இதை அவர் வருகை தரும் பொழுது அவர் இங்கே புத்தகத்தினுடைய விநியோகத்தை பெறுவதற்கோ அல்லது புத்தகத்தை திரட்டப்படுகின்ற நிதியை பெற்றுக்கொள்வதற்காக இங்கு வரவில்லை. இருப்பினும் எமக்கொண்டு ஒரு கடமை இங்கே இருக்கிறது. நாங்களுடைய புலம்பெயர் சமூகத்தில் ஒரு பொறுப்பு வாய்ந்த சமூகத்தின் பிரதிநிதிகளாக இருக்கின்ற மக்கள் மத்தியில் இந்த புத்தகத்தினுடைய செலவையாவது, இன்றைக்கு ஒரு புத்தகத்துக்கு ஏற்பட்ட சாதாரண செலவையாவது ஒவ்வொருவரும் நிரப்புவதன் மூலம் எவ்வாறு இதை வழங்க முடியும் என்று நீங்கள் பார்க்க உங்களுடைய தனிப்பட்ட முறையில். உண்மையிலேயே இந்த புத்தகத்துக்கு நாங்கள் ஒற்று இதுவும் நாங்கள் எங்களுக்கு என்ற ஒரு செலவுகளை எங்கட எனர்ஜி செலவழிச்ச அதுகளெல்லாம் விட்டு அவர் செலவழிச்சது அவர் நாங்க தாழ்த்தப்பட விட்டோமானால் நாளைக்கு அவர் இந்த மாதிரி வேலைகளை முன்வர மாட்டார்கள். அப்படியான வேலைகளை செய்பவர்களை நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும். ஊக்குவிப்பதற்காக இது உண்மையாகவே 70 பவுண்ட்ஸ் இதை கொடுக்கணும். அவர் கட்டாயம் நாங்கள் கொடுக்க வேண்டும். கொடுத்தா தான் நாளைக்கும் இந்த இதை போல இன்னும் மேலும் மேலும் வேலைகளை செய்விக்கணும், இன்னும் மேலும் பலவர்களை ஊக்குவிக்கணும். ஊக்குவிக்கிற கடமை எங்களுக்கு. இப்ப நாங்கள் ஒரு டைமை செலவழிச்சு இதுகளை எழுதுறதுக்கு கூட எங்களுக்கு முடியாது. இதை வாசிக்க போனோம் என்று சொன்னால் 1 வருஷத்துக்கு மேல செல்லும். நாங்கள் இப்பொழுது தட்டி தட்டி வாசிக்கவே எவ்வளவு நாள் செல்லும். அப்ப அதை எழுதுறவர் 1000 பக்கங்கள் நிலையலி 2,000 கிலோ இருக்கும் இந்த புத்தகம். அப்படியான ஹெவியான புத்தகம். அப்படியானவர்களை நாங்க ஊக்குவிக்க வேண்டியது ஒவ்வொரு தட்ட கடமையும். அப்ப இதை நாங்க அமைப்புகள் என்று பார்க்க கூடாது. இது பொது மக்களுக்காகத்தான் இவர் எழுதினது. எங்கட மக்கள் அங்க அல்லல் பட்டு கொண்டிருக்கிற வேதனையை தாங்க முடியாமத்தான் எழுதினவர். அப்ப அப்படி ஒரு பெரிய மனுஷன், ஒரு ப்ரொஃபஸர் எழுதினவர்
அப்ப அந்த புத்தகத்தை நாங்க ஒவ்வொரு தரம் வந்து வாங்க வேண்டியது ஒவ்வொரு தட்ட கடமை. திருமதி பாலாம்பிய முருகதாஸ், இன்னொரு விஷயத்தை நாங்கள் பார்க்கலாம். இதுல அதாவது எந்த அமைப்புகளுக்கும் பக்க சார்பாகவோ அல்லது எந்த அமைப்பின் நடவடிக்கைகளுக்கு பக்க சார்பாகவோ அல்லது நாங்கள் முன்னெடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு பக்கபலமாக இருக்கலாம், ஆனால் அதற்காக அதை வலிச்சைப்பதற்காகவோ இந்த புத்தகத்தை உண்மையில் அவர் நோக்கமாக கொண்டு எழுதவில்லை. முழுக்க முழுக்க நடந்த வரலாற்று தன்மை, எங்களுக்கு ஏற்பட்ட கொடுமைகளை ஒரு தனி மனிதன் என்ற பார்வையில் எழுதியிருக்கு. அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. சொல்லுங்க. அது மட்டுமல்ல, இது ஐக்கிய நாடு சபைக்கு கொடுக்குற ஒரு ஆவணமாக எடுத்துக்கொள்ளலாம். என்ன சொன்னால் இதில் உள்ள சாட்சிகள் எல்லாம் இது உண்மைகள் அடங்கிய ஒரு சாட்சிகள். அப்போ அது ஐக்கிய நாடு சபைக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படும். ஏன்னு சொன்னால் அந்த இது ஒரு இப்போ தனி மனிதனால் கொடுக்கப்படவில்லை, இது அந்த பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரத்தோட கொடுக்க அதுக்கென்று ஒரு மகிமை இருக்கும், அதுக்குள்ள உண்மை இருக்கும் என்றதை அவங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அப்போ அது மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதமாகத்தான் நான் இந்த புத்தகத்தை பார்க்கக்கூடியதாக இருக்குது. இது இன்னும் சக்தி வாய்ந்தது எப்படி என்று சொன்னால், எங்களுடைய மக்கள் இதை இந்த பல்கலைக்கழக மாணவர்களும் இதை படித்து இதனுடைய அந்த உள்ள விடயங்களை மற்றவர்களுக்கு எடுத்து செல்லும் பொழுதும், ராஜதந்திரிகளுக்கு எடுத்து செல்லும் பொழுதும், இங்கு உள்ள அரசியல் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எடுத்து கூறும் பொழுதும் தான் இதனுடைய மகிமை இன்னும் வெளிப்படக்கூடியதாக இருக்கும், அதன் தொழிற்பாடு இன்னும் மேன்மையடையக்கூடியதாக இருக்கும். இந்த ஐக்கிய நாடு சபை எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் எங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய அளவுக்கு எங்களுடைய செயல்பாடு அமையக்கூடும். எல்லாரும் சேர்ந்து செயல்பட்டால் என்று சொன்னால் ஜனநாயகத்தில் மக்களுடைய எண்ணிக்கை தான் வெற்றியை முடிவு செய்யுது. அப்போ இந்த நிலையில் நாங்கள் இந்த ஒவ்வொரு தரவும் இதை முன்னெடுக்கப்பொழுது அது எங்களுக்கு வெற்றியை அளிக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. திரு அர்முன் அவர்களே, உங்களிடம் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு கேள்வி. இன்றைக்கு நாங்கள் புலம்பெயர் சமூகத்தில் நீங்கள் அன்றிலிருந்து இன்று வரை எல்லாருமே பாடுபடுகின்றோம். எங்களுக்குள்ளேயே நாங்கள் கொள்கைகளையும் பிரச்சனைகளையும் சொல்லி நாங்கள் நேரங்களை வீணாக்கிய காலங்களும் உண்மையில் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும், ஒரு கசப்பான நிலைகள். இருப்பினும் இன்று நாங்கள் ஏதோ ஒரு வகையில் இன்றைக்கு முக்கியமான அமைப்புகள், இன்றைக்கு முக்கியமான நாடுகளினுடைய தலைவர்களை, அரசியல் பிரமுகர்களை, வேறு வேறு தொண்டு நிறுவனங்களை சார்ந்த பிரமுகர்களை அழைத்து அவர்களை அந்தந்த நாட்டு மொழிகளின் ஊடாக எங்களுடைய பிரச்சனைகளை எங்களுடைய ஆளுமைக்கு ஏற்றவாறு கொண்டு செல்கின்ற தன்மை இப்பொழுது வந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இதுல நீங்கள் குறிப்பிடுவது போல இளம் தலைமுறையுடைய பங்கு இன்னும் அவசியம் என்றும் நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதுக்கு மேலாக இந்த புத்தகத்தின் அடிப்படையில் பார்ப்பமாக இருந்தால் சில வேளைகளில் நாங்கள் இப்ப எனக்கு ஒரு வரலாறு தெரியும், அந்த வரலாற்றை நான் ஆங்கில மொழியில் கொண்டு செல்வது கடினமாக இருக்கும். ஆனால் நான் தமிழில் இந்த வரலாற்றை கொண்டு செல்வது எனக்கு இலகுவாக இருக்கும். அதே போல ஒரு சிலருக்கு ஆங்கிலத்திலே நல்லாக விளங்கக்கூடியதாக இருக்கும், ஆனால் வரலாற்றை விளங்கிக் கொள்ளாத கூடாத தன்மை. எனவே இங்கே ஒட்டுமொத்தமாக வரலாற்றையும் ஆளுமை கூடிய ஆங்கில புலமையையும் அறிவு சார்ந்த விடயத்தையும் எவ்வாறு விளங்கிக் கொள்ள வேண்டிய தன்மையையும் உள்ளடக்கிய ஒரு பெரிய பாங்கை இங்கே ராமு மணிவண்ணன் அவர்கள் அமைத்திருக்கிறார். இது எங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு பெரிய வரப்பிரசாதம் இல்லையா? நிச்சயமாக. உண்மையிலேயே இந்த புத்தகம் இங்க மட்டும் வெளியிட இல்லை, நாங்கள் இது இந்தியா வெளியிட்டோம். ஏற்கனவே இந்தியால, மலேசியால, கனடால, அமெரிக்கால எப்படியான வரவேற்புகள் நிறையவே அமோகமான வரவேற்பு கிடைச்சது. எல்லாருமே இந்த கையில வச்சிருக்காங்க. நாங்க அடிச்சு சொன்ன உடனே ஓஹோ இது இந்தியாவில் வெளியிட்டோம், அமெரிக்காவில் வெளியிட்டோம் அவைக்கே உடனே தெரியுது. இப்ப தெரியாத புத்தகம் மட்டும் இல்லை, இப்ப அநேகமான பேருக்கு தெரியும் எப்படி இந்த புத்தகத்தை எடுக்கலாம் என்று கேட்கிறவையும் இருக்கிறேன் பேர். எப்படி எடுக்கலாம்? இன்னொரு விஷயம், நாங்கள் இப்ப தேடும் பொழுது இந்த புத்தகம் கிடைக்க மாட்டேது. நாங்கள் இப்ப 1000 பவுண்ட்ஸ் கொடுத்து சரி அதை எடுக்கணும் என்று நாங்கள் தேடினால் புத்தகம் கிடைக்காது. இப்ப எங்களுக்கு இது எங்களை நோக்கி கிட்ட வந்திருக்கு. ராத்திரி என்னுடைய ஒரு நண்பர் ஒரு கதைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சுரேஷ் பிரயோஜன தம்பிக்காரன் காய்க்கும் பொழுது இந்த புத்தகம் ஒன்று தனக்கும் வேணும் என்று கேட்டுக்கொண்டார். இன்னைக்கு அவசியம் உணரப்படுதோ, எவ்வளவு காசு செலவழிச்சாலும் பரவாயில்ல அந்த புத்தகம். அப்ப எங்களுக்கு இது குறைந்த செலவோடு அவருடைய கையாலேயே அந்த அந்த நிகழ்வே ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வாகத்தான் அது இருக்கும். ஒரு ஒரு இந்த புத்தகத்தின் இதே ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கது. அவர் எழுதினவரே இங்கே கொடுக்கும் பொழுது அது இன்னும் சிறப்பு மிக்கது. அந்த நிகழ்வும் இன்னும் அதை விட சிறப்பாக இருக்கும். மக்கள் கூட வரும் பொழுது சிறப்பு மிக்கதாக இருக்கும். இந்த சிறப்புக்கு மேலே இன்னும் சிறப்பு கூட்டுவது இந்த புத்தகத்தை வேண்டி சென்று அதை சரியான முறையில் பயன்படுத்தி அதை ஒவ்வொரு ராஜதந்திரிகளுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் சாதாரண தங்களுடன் வேலை செய்யும்
வேலை செய்யும் மற்றவர்களுக்கும் கூட இதை பற்றிய விளக்கங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அல்ல ஜூனியர் பல்கலைக்கழக பிள்ளைகள் சொன்னால் அந்த பிள்ளைகளுடைய அந்த அங்குள்ள அவருடைய யூனியனில் நடக்கிற விவாதங்கள்ல இந்த இதுகளை பற்றிய விவரங்களை எடுத்து அவர் சொல்லும் பொழுது அவர்களுக்கு ஒரு உறுதியான ஒரு ஆதாரம் இருப்பதாக இருக்கும் இந்த புத்தகம். அவை இது நல்ல பல வகையில் எங்களுடைய இனத்துக்கும் மட்டுமில்லை, உலகில் நடந்த கொடுமைகளுக்காக ஒரு மனித குலம் இப்படி அழிக்கப்பட்டதுக்காக ஒரு நீதி வேணுமென்றதுக்காக போராட்டத்தை மற்ற இன மக்களும் எங்களுடன் சேர்ந்து போராடக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த புத்தகத்தை படித்து அதன் மூலம் எங்களுடைய செயல்பாட்டுக்கு மற்றவர்கள் ஒத்துழைத்துக்கும் போது. இதற்கு மேலாக நாங்கள் ஒன்றை எண்ண வேண்டும் உறவுகளை. நாங்கள் உண்மையில இந்த புத்தகத்துக்காக நாங்கள் உங்களிடம் இந்த கருத்துக்களை கொண்டு வரவில்லை. நாங்கள் கொடுக்க வேண்டியது இவர்கள் இங்கே இந்த பிரமுகர்கள் இன்றைக்கு வலியுறுத்துவது போல இன்றைக்கு மிக முக்கியமான காலகட்டத்தில் எங்களோட ஜனநாயகத்தினுடைய வேகத்தை நாங்கள் இன்னும் வீச்சு பெற கொண்டு போக வேண்டிய தேவை இருப்பதனால் இவ்வாறான சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு மற்றவர்கள் தருகின்றார்கள் என்பது நாங்கள் இது ஒரு ரிலே, அதாவது இந்த அஞ்சல் என்று சொல்வார்கள். நாங்கள் ஒரு முடிவு எங்களுக்கு இருக்கின்றது. அந்த முடிவை நோக்கி நாங்கள் எல்லோருமே தடிகளை மாற்றி மாற்றி எடுத்துக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றோம். இதில் பாகுபாடு இல்லை, கொள்கை முரண்பாடுகள் இல்லை, எல்லாரும் ஒரே திசை ஒரே இலக்கு என்ற பாதையில் ஊடேக்க இவையெல்லாம் ஒரு அஞ்சல் ஓட்டத்தில் தரப்படுகின்ற தடிகளாகவே நாங்கள் பார்க்கின்றோம். இது இன்னும் வேகத்தை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும். இந்த புத்தகத்தை இந்த நூலை பயன்படுத்தி அல்லது இந்த நூலிலே அடங்கி இருக்கின்ற அத்தனை விடயங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு திரு ஆர்மோம் அவர்கள் கூறியது போல ஒவ்வொருவரிடம் எங்களுடைய பழகுகின்ற சர்வதேச சமூகத்திடம் இவ்வளவு தூரம் அநியாயம் சாட்சிகள் இங்கே ஒரு புத்தகமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒரு பேராசிரியரினால், அதுவும் ஒரு அயல்நாட்டு பேராசிரியரினால், ஒரு வெள்ளாதிக்கம் கொண்ட நாட்டினுடைய ஒரு முக்கியமான பேராசிரியரால் தொகுக்கப்பட்டது என்பதை நாங்கள் இதில் பார்க்கலாம். இன்னொரு சமூகத்தை சார்ந்தவரால் அல்லது இன்னொரு நாட்டினரால் எங்களுடைய பிரச்சனைகள் அலசி ஆராயப்பட்டதை வரலாற்றாக தொகுத்து ஒரு நூல் தருவது என்பது ஒரு பெரிய ஒரு விடயம். அந்த வகையில் இங்கே ராமு மணிவண்ணன் தந்த விடயம் உண்மையில ஒரு பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு. அதற்கு அப்பால் நாங்கள் அதுக்கு கொடுக்க வேண்டும். ஏதோ சொல்ல வருகிறீர்கள் போல இருக்குது. இல்லை, நாங்கள் என்ன சொன்னா இப்பொழுது இந்த புத்தகத்தை நாங்கள் தான் வேண்டலாம். சில வேளையில் எங்களோட காசு இருக்கும், இந்த புத்தகம் கிடைக்கலாம், அப்படியான சந்தர்ப்பங்கள் கிடைக்கலாம். ஆனபடியால் நாங்கள் அந்த பெருமதியை புத்தகத்தில் நான் பார்க்கணும், காசை பார்க்க கூடாது. உண்மையிலேயே அந்த புத்தகத்தில பெருமதி 70 பவுண்ட் இல்லை, அதுக்கு கூடயே முடியும். ஆனால் நாங்கள் அந்த புத்தகத்தில் அடங்கி இருக்கு உள்ளடக்கத்தை தான் பார்க்கணும் முடியும், எங்களோட காசை உண்மையா பார்க்க கூடாது. அதான் உண்மையானது. 1000 பக்கங்கள் அதை எழுத வர்றதுக்கு எவ்வளவு எனர்ஜின்றதையும் நாங்கள் யோசிக்க வேண்டும். மற்றது எங்களோட இதுகளை நாங்க வெளிக்கொணர வேணும் என்று சொல்லி நாங்க எவ்வளவோ வேலையில செய்கிறோம். இப்படியான புத்தகங்களை எழுதினவருக்கு ஒரு இது கொடுக்க வேண்டும் என்றதான் என்ற அன்பான உறவுகளே, எமது மக்களே, நீங்கள் தெளிவாக இருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். சொல்லுங்க. இந்த அட்ரஸையும் ஒருக்கா சொல்லிவிட்டால் நல்ல நினைக்கிறேன். இப்போ இது வெனு அட்ரஸ் 2nd floor ஹெரோ சிவிக் சென்டர், ஸ்டேஷன் ரோட், ஹெரோ, HA1 2XY. உங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய மீண்டும் ஒருக்கா இதை வேணுமெண்டா இந்த அட்ரஸை சொல்றேன். 2nd floor ஹெரோ சிவிக் சென்டர், ஸ்டேஷன் ரோட், ஹெரோ, HA1 2XY. இதுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய உங்களுக்கு நம்பர் வேணுமெண்டா 07896 588 369 07896 688 369. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கான போக்குவரத்து வசதிகளை சொல்லப்படும். உறவுகள், இது தொடர்பான மேலதிகமான விளக்கங்களை அல்லது இந்த இப்பொழுது திருமதி பாலாம்பி முருதாஸ் கூறியது போல விவரங்கள் அநேகமாக எல்லாருக்கும் ஹரோவில் சிவிக் சென்டர் என்பது எல்லாருக்கும் தெரியும். அநேகமாக எல்லாருக்கும் அறிந்த பெயர் சிவிக் சென்டர். நேரம் 6:30 PM to 9:30 PM. மாலை 6:30 மணி நல்ல ஒரு நேரம் ஒதுக்கப்பட்டது. 5 நிமிஷம் இல்லை. அப்படியா? ஓகே. எனவே புகையிரதத்தின் மூலம் வருபவர்கள், கார்கள், தரிப்பிட வசதிகள் எல்லாமே நிறைய உண்டு என்பது உங்களுக்கு தெரியும். இந்த ஹரோ சிவிக் சென்டரில் மிக பிரபலியமான அரசியல் சந்திப்புகள் வலிமையாக இடம்பெறுகின்ற இடம். அந்த வகையில் வருகின்ற 31ஆம் தேதி சனிக்கிழமை வருகிறது இந்த மாதம் மாலை 6:30 இருந்து இரவு 9:30 மணி வரை ஹரோ சிவிக் சென்டர். இதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளலாம். 2வது மாடியில் இடம்பெறுகிறது. தொடர்புகளுக்கு நீங்கள் ஒரு இணையதள முகவரியில் சென்று பார்க்கலாம். பாலாம்பிகை BALAMBIHAI.m @tgte.org என்ற இணையதளத்திலும் இமெயிலில் மின்னஞ்சலுக்கு நீங்கள் சென்று வரலாம். தொலைபேசி இலக்கம் 078 96 58 83 69. மீண்டும் அறிய தருகின்றோம். 078 96 58 83 69 அல்லது நாடுகின்ற தமிழ் அரசாங்கத்தினுடைய
நீங்கள் அறிந்த அத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது பிரமுகர்களிடம் தொடர்பு கொண்டால் அவர்கள் உங்களுக்கு தேவையான கருத்துக்களை இதன் மூலம் இந்த புத்தகத்தினுடைய அவசியம் அல்லது புத்தகத்தை நீங்கள் எவ்வாறு பெற்றுக்கொள்ளலாம் அல்லது இந்த நூல் வெளியீட்டுக்கு எவ்வாறு வருவது இது போன்ற விவரங்களை தெரிவித்துக் கொள்ள நாங்கள் ஒரு சிறிய இடைவெளியை தொடர்ந்து நிறைவாக இந்த புத்தகத்தினுடைய சகல விடயங்களையும் நாங்கள் தெளிவாக தர இருக்கின்றோம். இணைந்திருங்கள். ஒரு சிறிய இடைவெளியை தொடர்ந்து இங்கே திருமதி பாலாம்பிகை முருகதாஸ் அவர்களும் திரு கே ஆறுமுகம் அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள்.